சினிமாவில் நடிக்க வைப்பதாக கூறி இளம் வயதினர் பலரை குறிவைத்து ஏமாற்றிய அழகுக்கலை நிபுணர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூட்டாக சேர்ந்து இளைஞர்களை ஏமாற்றியது அம்பலமாகியுள்ளது. யார் அந்த அழகுக்கலை நிபுணர்? பின்னணி என்ன? பார்க்கலாம். சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் கோட்டூர்புரம் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளார். அங்கு தன்னை ஒரு பெண் ஏமாற்றிவிட்டதாக கூறி புகார் ஒன்றை அளித்துள்ளார். என்ன நடந்தது என விசாரணை செய்ததில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னையைச் சேர்ந்தவர் அப்துல் ஃபயாஸ். இவர் தனியாக தொழில் நடத்தி வருகிறார். இந்நிலையில்தான் இவருக்கு ஆரிஃபா என்ற பெண் அறிமுகமாகியுள்ளார். இருவரும் நட்பாக பழக தொடங்கியுள்ளனர். அப்போது ஆரிஃபா OMR சாலையில் உடல் எடையை குறைத்து அழகுபடுத்தும் அழகுக்கலை நிறுவனத்தில் பணிபுரிவதாக தெரிவித்துள்ளார். அத்தோடு அவர் காமேஷ் என்ற மேக்கப் கலைஞரையும் அறிமுகப்படுத்தியுள்ளார். சினிமாவில் பல பிரபல நடிகைகளுக்கு மேக்கப் செய்து வருவதாகவும் தனது நண்பர் கூட நடிகர் விஜய் நடித்த லியோ படத்தில் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்ததாகவும் கூறியுள்ளார். இவர் நம்ப வேண்டும் என்பதற்காக பல நடிகர்களுடன் புகைப்படம் எடுத்தது போன்ற பல்வேறு போட்டோக்களை காட்டவே இவரும் நம்ப தொடங்கியுள்ளார். பின்னர் புதிதாக தயாரிக்கப்படவுள்ள படத்தில் நடிகராக திரைத்துறையில் அறிமுகப்படுத்துவதாக ஆசை வார்த்தை காட்டிய ஆரிஃபா அதற்கு சில கண்டிஷன்களையும் போட்டுள்ளார். அதன்படி நடிகராக சினிமாவில் நடிக்க வேண்டும் என்றால் அதற்கு திரைப்பட நிறுவன அலுவலகம் தொடங்க வேண்டும் என கூறி முதற்கட்டமாக 1 லட்சம் ரூபாய் பணத்தை ஃபயாஸிடமிருந்து வாங்கியுள்ளார். தொடர்ந்து சினிமா துறைக்கு ஏற்றவாறு தன்னை அழகுபடுத்தி ஒரு நடிகராக மாற்றுவதாக கூறி அவ்வப்போது ஏதாவது ஒரு காரணத்தை கூறி மேலும் மேலும் பணம் பெற்றுக் கொண்டே இருந்துள்ளார். இப்படி நடிக்க வைப்பதாகவும் அலுவலகத்திற்காக சுமார் 7 லட்சம் வரை பல்வேறு தவணைகளில் ஆரிஃபா மற்றும் காமேஷ் இருவரும் பணத்தை பெற்றுள்ளனர். சில நாட்களுக்கு பிறகு அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்கவே அவர்கள் புதிதாக படம் எடுக்கவென அமைத்த அலுவலகத்திற்கு சென்று பார்த்துள்ளார் ஃபயாஸ். அப்போதுதான் அவர்கள் அலுவலகத்தை காலி செய்துவிட்டு தலைமறைவானது தெரியவந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்துல் ஃபயாஸ் இவர்கள் குறித்து விசாரிக்கும் போதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து காவல் நிலையம் சென்றுள்ளார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தொடர்ந்து இருவரையும் தேட தொடங்கியுள்ளனர். காவல்துறையினர் ஒருபுறம் தேட அப்துல் ஃபயாஸும் தொடர்ந்து ஆரிஃபா மற்றும் காமேஷ் ஆகிய இருவரையும் பல்வேறு இடங்களில் தேடி அலைந்துள்ளார். ஒரு கட்டத்தில் அண்ணாநகர் பகுதியில் அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனம் நிற்கவே அதனை வைத்து அப்துல் ஃபயாஸ் அவர்களை பின்தொடர முடிவு செய்துள்ளார். காரில் தேடினால் தப்பித்து விடுவார்கள் என்பதற்காக ராபிடோ புக் செய்து ஆரிஃபா மற்றும் காமேஷ் தங்கியிருக்கும் இடம் வரை அவர்களை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். அவர்கள் தங்கியிருக்கும் இடத்தை அறிந்து கொண்ட ஃபயாஸ் இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். உடனடியாக கோட்டூர்புரம் காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில்தான் ஆரிஃபா ஒரு மோசடி ராணி என்பது போலீசாருக்கு தெரியவந்துள்ளது. 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு 3 குழந்தைகளுக்கு தாயாக கணவனுடன் வசித்து வரும் நிலையில் தன்னை பொறியியல் பட்டதாரி என கூறிக்கொண்டு நவீன ஆடைகளை உடுத்தி அழகுக்கலை நிபுணர்கள் என பல நிறுவனங்களில் போலி சான்றிதழ் கொடுத்து பணிபுரிந்து வந்துள்ளார். அத்தோடு ஆரிஃபா மற்றும் காமேஷ் இருவரும் இணைந்து சமூக வலைதளங்களை பயன்படுத்தி செயலிகள் மூலமாக இளைஞர்கள் மற்றும் நல்ல வசதி படைத்த ஆண்களை குறிவைத்து பணமோசடி செய்து வந்துள்ளனர். தான் வேலை பார்க்கும் அழகுக்கலை நிறுவனங்களுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் டிண்டர் என்ற செயலி மூலமாகவும் டேட்டிங் செல்பவர்களிடம் பல்வேறு ஆசை வார்த்தை காட்டி சினிமாவில் நடிக்க வைப்பதாக கூறி பணத்தை ஏமாற்றியது தெரியவந்துள்ளது. அவ்வாறு ஏமாந்து அவர்கள் பணத்தை திருப்பி கேட்டால் அவர்களிடம் தனிமையில் இருக்கும் வீடியோவை காட்டி மிரட்டுவதையும் வாடிக்கையாக வைத்துள்ளார் ஆரிஃபா. செங்கல்பட்டைச் சேர்ந்த காமேஷ் இதற்கு உடந்தையாக இருந்துள்ளார். இவரும் லொகேண்டா எனப்படும் செயலி மூலமாக ஓரின சேர்க்கையாளரிடம் இதுபோன்ற நாடகமாடி அவர்களோடு தனிமையில் இருக்கும் வீடியோவை காட்டி மிரட்டி வந்துள்ளது தெரியவந்துள்ளது. அத்தோடு சென்னையில் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் நட்சத்திர விருதுகளுக்கு சென்று பார்ட்டிகளில் கலந்து கொண்டு அங்கு நட்பாகும் இளைஞர்கள் வசதியான ஆண்கள் ஆகியோரை மோசடி வலையில் சிக்க வைப்பதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளார். குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட ஆண்கள் இவர்களிடம் பணத்தை இழந்திருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் செயலிகளை பயன்படுத்தி இளைஞர்கள் மற்றும் திருமணமான ஆண்களுடன் நட்பாக பழகி சினிமா வாய்ப்பு தருவதாக கூறியும் நெருக்கமாக இருந்தும் பெண் ஒருவர் அவர்களை மிரட்டி பணம் பறித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.